ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இஞ்சி வச்சு ஜூஸ் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒல்லி சைஸாக இருக்கிறது கொழிஞ்சி வேறு, பெரிய சைஸாக இருக்கிறது வேலி பருத்தியினுடைய வேறு. இது வேப்பம்பட்டை, பூண்டு, முருங்கைப்பட்டை, சுக்கு, இப்போ இஞ்சி நல்லா வாஷ் பண்ணுறேன். இஞ்சி நல்லா வாஷ் பண்ணுறதுனால இஞ்சியில் உள்ள மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகுது. இஞ்சி துவைக்கிறதுக்கு உரலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி உள்ளே போடுறேன். வேப்பம்பட்டையை உள்ளே போடுறேன். இந்த மாதிரி பட்டை வேர்கள் இதெல்லாமே மிக்ஸில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணால் அது வராது. இப்படி உரலில் போட்டு அரைச்சாதான் நல்லா துவைக்க முடியும். கொழிஞ்சி வேறு, வேலி பருத்தி வேறு, இதெல்லாம் போட்டு நல்லா இடிக்கிறேன். முருங்கைப்பட்டை, சுக்கு, பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா இடிக்கணும். இஞ்சி நல்லா துவைச்ச பிறகு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி துவைச்ச இஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சி ஊற்றணும். அப்போ தான் இஞ்சினுடைய ஜூஸ் இறங்கும் அந்த பாத்திரத்தில். எல்லாத்தையுமே இப்படி நம்ம எடுத்து நல்லா புனியணும். இந்த இஞ்சியில் முருங்கைப்பட்டை, வேப்பம்பட்டை, வேலி பருத்தி வேறு, கொழிஞ்சி வேறு, பூண்டு, சுக்கு, இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து துவைச்சி குடிக்கிறதுனால உடம்பு கை கால் உளைச்சல், வாயு தொல்லை, ஜீரண ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது சரி செய்யும். இந்த இஞ்சை 6 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரி செய்து குடிக்கலாம்.
இது கிராமத்து ஸ்டைலு, முன்னோர்கள் ஃபாலோ பண்ண மெத்தடு. துவைச்ச இஞ்சி பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணுறேன். இந்த இஞ்சி ஜூஸை மஸ்ட்டு வீக்லி 1 டைம் குடிக்கணும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புக்கு ஆரோக்கியமான இஞ்சி ஜூஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.